அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து கருடர் தான் இதுதான் வந்து அந்த அந்த வந்தியத்தேவன் வந்து ஒட்டு கேட்பான் தெரியுமா, அந்த சிற்றரசர்கள் பிளான் போடுறது அந்த இடம் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மேலே இருந்தால் எட்டி பார்ப்பான், அந்த சைடு அந்த அம்பி எட்டி பார்ப்பாங்கல்ல, இந்த சைடு இவன் எட்டி பார்ப்பான், கீழே வந்து அந்த லால் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 4 நாள் இருந்துச்சு, இதே மாதிரி இருந்துச்சு. ஆனால் நீங்கள் தஞ்சாவூர் லைப்ரரியில் இந்த மாதிரி இருந்தது நீங்கள்ல அந்த ஜோடியாக் சயின்ஸு ஒரு கிருஷ்ண சரித்திரம் பண்ணியிருந்தாங்க நிறைய. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் அந்த கிருஷ்ண சரித்திரோட ஒவ்வொரு சீன் காயின்ஸ் வந்து 3 BC-லேருந்து இருந்துச்சு. பிஃபோர் கிரைஸ்ட்ல வந்து காப்பர் காயின்ஸ், சில்வர் காயின்ஸ், அக்பரோட காயின்ஸ், சந்திரகுப்தரோட காயின்ஸ், குஷானா, இதுதான் ஜெய்ப்பூர் ஆரம்பிச்ச இது காயின்ஸ், மலேசியா பாருங்க எல்லாமே பிசி. இது வந்து எத்தனை சென்ச்சுரி பிசி, 2nd century BC to 1st century AD. இது வந்து அவரோட கல்லறையோட மாடல். இது வந்து இஜிப்ட்லேருந்து எடுத்தது தான். இஜிப்டோட வேற காட்னா வீடு தான். ஸோ எல்லாமே நிறைய ட்ரேடு அதான் ரூட்டாக இருந்திருக்கு. இது வந்து காட் ஆஃப் டெத்துன்னு இதுதான் நிறைய இருந்துச்சு. பேரோட எடுத்துக்கலாம்ல. ஆமாம், நிறைய பார்க்கலாம், மம்மி எடுத்துக்கலாம். வீட்டு மம்மி ரிட்டர்ன் சொல்லணும் தெரியுமா, வண்டு மாதிரியா, அந்த வண்டு மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க. ரெப்ளிகாவே மோஸ்ட்லி ரெப்ளிகாவை தான். இது வந்து ஜுவல்லரி. இது வந்து ஜெய்ப்பூர் ராஜஸ்தானி ஜுவல்லரி. ஆமாம், ஆமாங்க சார், ஃபுல்லாக போகுது. ஆங்கிலெட்லாம் எப்படின்னா ஆங்கிலெட் ரொம்ப வச்சிருக்கேன். அங்கே ஆக்சுவலாக 27 ராஜாக்கள் வந்து இன்னும் வந்து அரண்மனையில் தான் இருந்தாங்க ராஜஸ்தானில். ஸோ அந்த 27 பேரும் வந்து நாட்டை வந்து அம்பேத்கர் வந்து ஒரு இதுவாக இதெல்லாம் வந்து இது வந்து இந்த கிருஷ்ண சரித்திரம் இருக்குல்ல. ஆமாம், ஜெய்ப்பூர் பேலஸ்லேயே ஜெய்சால்மீர் ஒன்று இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க ராஜா குடும்பங்களுக்குள்ளேயே வந்து பெங்கால் எல்லாத்துலேயும் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து தனியாக இந்த மாதிரி காமிக்கலாம், மிச்சம் காமிக்க முடியும். இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ராஜா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. இது போருக்கு போகிறது ஃபுல் கல்ச்சர், கரன்சிலேருந்து, சாப்பாட்டிலேருந்து, ஆர்னர்லேருந்து, அதுக்கப்புறம் உள்ளே யூஸ் பண்ணுற ஃபர்னிச்சரு, வெசல்ஸு எல்லாமே எல்லாம் மியூசியம் வச்சுருக்காங்க. இது வந்து மாஸ்க்ஸு, தாய்லாந்துலேருந்து, பெல்ஜியம்லேருந்து, பர்ஷியன் பண்ணோம், எஜிப்சியன் பண்ணோம், எங்கெல்லாம் ட்ரேட் ரூட் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து
கிரேடு தான் வந்திருக்காங்க எல்லாமே. இவனுங்க ரோடு 2 பேரும் ஹோட்டல்ல. இது வந்து வாஃபல் ஸ்னோமேன் தான் பண்ணி கொடுத்தாங்க விப்டு கிரீம்ல. ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவளுக்கு இது நல்லா வரல. இங்கே போய் எனக்கு வேணும்னு ஸ்பெஷலாக பண்ணி ஸ்னோமேன் பண்ணி கொடுத்து சந்தோஷம். ஆமாம் தலைப்பாங்க இளவரசர் அகஸ்தியர். உட்காந்து எல்லாருக்கும் கட்டி விட்டாங்க. மாப்பிள்ளை லைஃப் இது லேட்டாக கல்யாணமே முகூர்த்தம் தள்ளி போய் 4 மணி நேரம் கழிச்சு இல்லை சார். அதுக்கு முந்தைய நான் ரிசப்ஷன் 4 மணி வரைக்கும் பூ கடிச்சிருக்காங்க. சங்கீத் காலையில் 4 மணி வரைக்கும் ஓடிருக்கு. அண்ணனும் அண்ணன் பொண்ணு ఇదా వాళ్ళ వదిన పింక్ మొదట్లో పోయిందా వదిన சுசில் பண்ணி டாக்டரா சுசில் பண்ணி டாக்டரா రెసిడెంట్ కలెక్షన్ అయిన నడిచి తలాటలేదు చెట్టినాడు మేఘా సర్జరీ హర్ష్ సైకాట్రీ పంజాబ్ ஜல்மஹாலா ஆனால் அது வெறும் இப்படி தான் பார்க்குறதுக்கு உள்ளே போகிறதுக்கு இல்லையா ஓன்லி ஸ்டாண்ட் அண்ட் டேக் ஃபோட்டோ இது வந்து அமீர் ஃபோர்ட் நைட் வந்து ஒரு லைட் அண்ட் சவுண்ட் ஷோ ஹிஸ்டரி எப்படி வந்து ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு ராஜாக்கள் யாரெல்லாம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் மராத்தாஸ் எப்படி பண்ணாங்க, ஒவ்வொருத்தரும் எந்தெந்த பாட்டில் போட்டுருந்தாங்க, பாபர் எப்படி இன்வைட் பண்ணாரு, ஏன் போட்டாங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு ஏன் போட்டாங்க, அப்புறம் ஜெய்ப்பூருக்கு ஏன் போட்டாங்க. இந்த ஃபோர்ட்டு தான் நான் இப்போ பொன்னியின் செல்வன் காட்டினேன். அது லைக் இது ஈவினிங் போகணும், அதனால தெரியல. மார்னிங் போனப்போ தான் தெரிஞ்சுது. இல்லை அங்கே ஒரு ஃபோர்ட்டு கீழே வந்து ஒரு மேடம் நான் போகும்போது ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். இதுக்கு அடுத்து ஃபோர்ட்டுக்கு அடுத்த நாள் போனோம்.
இது ஃபுல்லாக நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோர்ட்டு கதையை சொன்னாங்க. இது முந்தின நாள், மறுநாள் காலைல நாங்கள் என்னமோ ஒரு மணி நேரத்துக்கு ஹிஸ்ட்ரி கிளாஸ் நடந்து. எவ்வளோ பெரிய போட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஹிஸ்ட்ரி கிளாஸில் உட்காந்த மாதிரி இருந்தது. புக்கில் படிக்கிறதுக்கும் இதுவும் எவ்வளோ வித்தியாசம். ஸோ இதுதான் அந்த தூரம் வந்து பார்க்குறது. சரி குளிர். ஆனால் எல்லாம் கொண்டு போனாங்க. அதுவே தனி லேக் கொண்டு தான் இருக்குது. இது வந்து அவங்க ரிசப்ஷன். இதான் அந்த பிங்க் சிட்டி. சிட்டி இப்போ பிங்க். ஆனால் எல்லாம் டெரகோட்டா பெயிண்ட்லாம் வச்சுருக்கேன். பிங்க் கொஞ்சம் தான். இதுதான் அடுத்து நாள் அமீர் ஃபோர்ட்டு. அம்பாட்டி இந்தியாஸ் லேண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆட்மாஸ்பியர் இன்னும் பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்படியே ஏறி போனோம். ஏதான் சார் இதுக்கு என்ன பேர் சொன்னார் அவர்? ராவன் ராவன் மீனா ராவன் ரத்னாவா? இதெல்லாம் வந்து ஸோ இந்த மக்களவையில் வந்து இங்கே வந்து ஆர்மி காவல்துறை காமன் பீப்புளெலாம் பார்க்குறது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் காவல்துறை பக்கத்து ஊர் சிற்றரசர்கள்லாம் வந்து அவங்க பேசுகிறது ப்ரைவேட்டாக பேசுகிறதுக்கு வந்து நிறைய கோர்ஸ். இதெல்லாம் வந்து ப்ரைவேட் கோர்ஸ். சும்மா சிவரெல்லாம் தொடுறதுக்கே சும்மா ஐஸ் மாதிரி. ஸோ இங்கே எல்லாமே மார்பிள் தானே. ஒரு இது மாதிரி Plot. அது வந்து ஒரு கார்டன். அந்த கார்டன் பக்கத்தில் இருக்கிறதுனா வந்து இது இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான். சேர் போட்டு வச்சுருக்காங்க. அந்த டெரஸ் வேணால் உட்காந்து பார்க்கலாம். அந்த கார்டனுக்குள்ளே போகலாம். நாங்கள் போனது நைட்டுக்கு போனோம். பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பெயிண்ட் లేదమ్మా ఇది సిటీ ప్యాలెస్ కాదు, ఇది అమీర్ ప్యాలెస్. ఇది ఎంత అమీర్. இது வந்து சீலிங் எல்லாம் இது எல்லாமே வெஜிடபிள் கலரில் பண்ண எல்லாமே. இது வந்து சீலிங்கில் நீங்கள் அங்கேருந்து அப்போ பசங்க நீங்கள் இப்படிக்கா பிளான் பண்ணுங்க, பசங்களை இப்படிக்கா. பசங்க கொண்டு போங்க. அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் இதுதான் வந்து சைனாவை லாங்கஸ்ட் பார்த்தா அதுக்கு வந்து இன்னொரு ஒரு வால் ராஜஸ்தானில். இதுதான் ஜெய்கர் ஃபோர்ட் சுற்றி இந்த ஃபோர்ட்டை சுற்றி 3-4 மணிக்கு சுற்றி காம்பவுண்ட் ஹைட்டு. அந்த ஜெய்கர் ஃபோர்ட்லாம் ஹைட் கொடுக்கும். நிறைய பப்பட்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து ஏதோ படத்துக்கு ஷூட்டிங் பண்ணுறதுல அப்படி இருக்காங்க. ஒரு பெரிய அண்டா கடாய். இது வந்து அந்த பெயிண்ட் 100 கிராம் பெட்ஷீட். இந்த நஹர்கா இது ஜெய்ப்பூர். அந்த அமீர் ஃபோர்ட்லேருந்து நஹர்கா ஃபோர்ட்டுக்கு மூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த பக்கமே அந்த டைனாஸ்டியே வந்து ஒரு 3 ஃபோர்ட்டு கட்டியிருக்காங்க.
முன்னாடி இருக்கிற கோயில் சிட்டி பேலஸ் கோயில். இந்த பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. இதை பார்த்து நம்ம நம்பர் ஸ்ட்ரீட்ல சோழனை போட முடியும். அனன்யா வந்து அந்த மாதிரி கபோர்டு வேணுமா அவளுக்கு புக்கெல்லாம் வைக்கிறதுக்கு. நான் சொன்னேன் இந்த செவர் எல்லாமே லைம் ஸ்டோன் செவர். நம்ம தரையும் லைம் ஸ்டோன் தான், செவரும் லைம் ஸ்டோன் தான். தேங்காய் நார் வச்சு தேய்ப்பாங்க போல் பாலிஷ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள் கலர் போட்டு பெயிண்ட் பண்ணுறது. யாரும் அதை போய் தொடாமல் நோண்டாமல் இருந்திருக்காங்களே. எங்க போனாலும் வெஜிடபிள் கலர்ஸ் தான் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் 9 ஆஃப் ஆகஸ்ட் வந்து கொட்டி கட்டியிருக்காங்க. எப்படிதான் கத்துக்கிட்டாங்க? நானும் ஒரு நேரம் தனியாக சொல்லுவேன். தரையில் வந்து அவங்க லைம் ஸ்டோன் தானா, லைம் ஸ்டோன் போட்டு இது நம்ம ரெடாக்ஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி. முத்தம் 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 தான். இது ரெயின் பண்ணுறாங்க. அகஸ்தியம்மா அகஸ்தியம் அடி அகுமா சீஸ்மலால தான் இருக்கும் இல்ல. சீஷ்மான் நாங்கள் என்ன ஆர்ஆர் படமாக எடுத்தோம். நல்லா அப்படியே மேகமூட்டமாக இருந்துச்சு. ரோடே தெரியல. மயில் எல்லாம் இது ஹவா மாதிரி இருக்கும். கிருஷ்ணர் கிரீடம் மாதிரியா இது. அதனால் பின்னாடி ஒன்றும் கிடையாது, முன்னாடி மட்டும் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பின்னாடி ஃபுல்லாக டெரஸாக கட்டின மாதிரி இருந்தது. இதுதான் ராஜஸ்தானி தாலி. அப்படியெல்லாம் நம்ம உள்ள பெருசாலாம் சாப்பிட முடியல. இதுக்கு இப்போ எல்லாத்துக்கும் நம்ம நம்புறாங்க. இது வந்து எது கட்டா, எது தால், கட்டா தால். அப்புறம் அந்த உருண்டை பேர் என்ன? சாவல் சுருமா. என்னது? அது ஆமாம், அது புதினா ரைஸ். சால் சுருமா ஒன்று, அதுக்கப்புறம் லால் பட்டி. ஒன்று வந்து நம்ம லட்டு மாதிரியே இருந்தது, திருப்பதி லட்டு மாதிரியே இருந்ததுல ஒரு டேஸ்ட்டு. அரிசியில செஞ்சா எப்படி இருக்கும்? சுஜி ஹல்வா. எல்லாமே வந்து கிருஷ்ண கிரீடம் மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸ் எல்லாமே அந்த ஃபுல் தீம். ஸோ ஜெய்ப்பூர் அப்பா அம்மா கூப்பிட்டு நடப்பாரு என்ன பண்ணா இந்த அவங்க ஏற்கனவே இது வந்து அவங்க பஸ்ல சவாய் பிரதாப் சிங். சவாய் பிரதாப் சிங். சவாய் பிரதாப் சிங். சரி. இது ஹவா மெஹல் தானே கண்ணப்பா. ஏன்னா மேலே நாங்கள் அவங்க வரல. அவங்க கீழே இருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு கை காட்டினோம், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கை காட்டினாங்க. இப்படிதான் மகாராணிகள்லாம் வந்து நடனத்தை பார்ப்பாங்களாம் மேலே இருந்து. அவங்க வந்து கீழே வரக்கூடாது அப்படின்னு. வெயில் போட்டு கீழே வரக்கூடாது. அந்த ஜன்னல்லாம் நம்ம எழுதி பார்ப்போம்.
சான்ஸே இல்லை அவங்க ஆர்கிடெக்சர். நம்ம ஆர்கிடெக்சர் எப்படின்னு பார்த்தீங்கல்ல, ஜெய்ப்பூரோட குடி. இப்போவே கண்ணை கட்டுதேன மாதிரி தான் நம்ம ஆர்கிடெக்ட். எல்லாம் அவ்வளோ ஒவ்வொரு தளமும் அவ்வளோ அழகாக பண்ணிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஜந்தர் மந்தர். அஸ்ட்ரானமி ஒரு இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ எப்படி வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர் பண்ணுறது, அப்சர்வ் பண்ணுறது. ஸோ ஓஆர்ஸ் ஆரம்பிச்சு சன்லைட் எல்லாமே physics தான். அப்பவே எல்லாம் இது வந்துட்டாங்க. எல்லாம் அப்படியே கிராஃப் மேப்லாம் அப்போ ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. வேற வேற வருஷம் எல்லாம் சண்டே. ஸோ அவங்க எதுலேயுமே குறைச்சல் இல்லை. வாரியர்ஸு, ஆர்ட்டு, ஃபிசிக்ஸு. சண்டே வச்சு க்ளோஸ் டு 2 செகண்ட்ஸ் வரைக்கும் டைம் இது வந்து ஸ்டாரோட லொக்கேஷன் பார்க்குறது. நம்ம அதுல மார்க் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மாதிரி அதுல மார்க் அதாவது இது வந்து ஒரு பெரிய சண்டை. இது நம்ம அப்பார்ட்மெண்ட் ஹைட் இருக்கும். இது இல்லை. அப்பார்ட்மெண்ட் ஹைட்டுக்கு இருக்குது அது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதே மாதிரி அந்த சைடும் ஒரு கர்வ் இருக்குது. இதுதான் இதுல வந்து ஸ்கேல் மார்க் பண்ணிருக்காங்கப்பா. ஆமாம். ஸோ இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஆர்ச் இருக்குல்ல, அதை வந்து மார்பிள் அப்படின்னா ஸ்கேல் பண்ணி கிராஜுவேஷன். ஸோ இதில் பார்த்து கடைசி தான் வெயில் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஷேடோவாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஸ்டார் பொசிஷன் லொக்கேட் பண்ணுறது. இது வந்து அந்த ஸ்டாரோட ஆங்கிள் கரெக்டாக என்னன்னு பார்க்குறது. இப்படிதான் ஷேடோ வரும். அந்த ஷேடோ கிராஜுவேஷன் எங்கே வருதோ அது பார்த்தீங்கன்னா 1க்கு பக்கத்தில் வந்துச்சு. இங்கே ஓகேவா, 1 ஒரு வீட்டுக்கு தான் இருந்துச்சு. அதுல மார்க்கிங் பாருங்க எப்படி பண்ணிருக்காங்க. இன்னமும் நம்ம கிளாக்கில் பண்ண மாதிரி பண்ணி விட்ருக்காங்கல்ல. மேல வரைக்கும் மினிட்ஸு, செகண்ட்ஸு, ஹவர்ஸு. ஒவ்வொரு கல்லையும் மார்க் பண்ணி பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷேடோக்கு வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேக்டர் இருக்கும். நம்ம லாக் புக் மாதிரி அந்த லாக் புக்கை போய் பார்த்தோம்னா கரெக்ஷன் ஃபேக்டர் 28 நம்ம சின்ன வயசில் எப்படி அட்லஸ்னு ஒன்று இருக்கும், அதில் இருந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஞ்சிடியூட். வந்து ஒரு ஷேடோ மாதிரி இருக்குது. இது வந்து சூரியன் வந்து அந்த சென்டரில் வந்து ஒரு ஷேடோ. ஸோ இந்த இடத்துல தான் சூரியன் இருக்குன்றது வந்து தெரியும் கரெக்டாக. அந்த நம்ம கூகுள் ஸ்கை மேப் இருக்குங்களா, அது மாதிரி எங்கே சூரியன் இருக்குன்னு நாம இங்கே அந்த ஆடுதான் ஒரு ஷேடோ நமக்கு ஆட்டிட்டாங்க. ஸோ கிளியராக தெரியுது. ஸோ அது அங்கே போய் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல வந்து அந்த இடத்துல சண்டை இருக்குது. இதெல்லாம் வேறு வேறு பிளானட்ரி பொசிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நம்ம லஞ்சு சாப்பிட்டோம். சிட்டி பேலஸ். இதில் கரண்ட் ராஜா இருக்காங்க. ஒரு பார்க்கில் இருக்காங்க, மிச்சது ஓப்பன் ஃபார் பப்ளிக். இது வந்து ராஜா வந்து 2000 லிட்டர் தண்ணி இங்கிருந்து கொண்டு போய் கார்னேஷன் இதெல்லாம் ஒரு சுத்தம் கொண்டு போய் பண்ணியிருக்காங்க. 345 கிலோ எம்டி கேனு
அதில் கெப்பாசிட்டி வந்து 2000 லிட்டர்ஸ் வாட்டர். சில்வரில் செஞ்சுருக்காங்க. எத்தனையோ காயின்ஸ் சொன்னாங்களே, மறந்துடுச்சு எனக்கு. சில்வர் காயின் 2 இது பண்ணாங்களாம். அப்புறம் கிங் கார்னேஷனுக்கு லண்டனுக்கு எட்வர்ட் கிங் கார்னேஷன் அப்போ எடுத்துகிட்டு போனார். ஸோ இது வந்து இவங்க சூரிய வம்சம். அது 2 ஜாரா. சூரிய வம்சம். ஸோ லவ் குஷன் இருக்காங்கல்ல, அதை வந்து குஷ்வாகா அந்த இந்த கிங் வந்து 309th descendant of குஷன். இதுதான் சூரிய வம்சம். ஸோ அம்பு தான் வச்சு இதுதான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க. இது வந்து 4 பேலஸில் ஒவ்வொரு சீசனுக்கும் அந்தந்த என்ட்ரன்ஸ் பண்ணுறாங்க. சம்மர் வின்டர் ரெயின் ஒரு மைல் ஸ்ப்ரிங். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு கதவு திறந்து இது லோட்டஸ். என்ட்ரன்ஸ் அந்த பேலஸ்க்கான என்ட்ரன்ஸ் இதுவே தான் வருவாங்க. எல்லாமே ஹேண்ட் பண்ணி ஆக்சுவலாக அவங்க வந்து பெங்காலி இல்லை. மகாராணி காயத்ரி தேவி. காயத்ரி தேவி வித் ஜேஎஃப்கேவோட வைஃப் கெனடி. ஒரு கெஸ்ட் யாரும் வந்தாங்க. ஸோ யானை குதிரைலாம் வச்சு குதிரை கேமல் எல்லாம் வந்துச்சு அவங்கள ரிசீவ் பண்ணுறது. டெக்ஸ்டைல் மியூசியம் இதில் ஒரு ஹாஃபில் அவர் இருக்கார். லைட்டிங் போட்டு இது எல்லாம் வந்து அந்த ரிசேர் நாங்கள் சிவன் முன்னாடி போகலையான்னு நினைச்சோம். இதுதான் இது வந்து நேத்து ஒரு ராஜஸ்தானி கொடூரமான டின்னர் சாப்பிட்டோம். உக்கிரமம்ல வந்து ஒரு விழா செட்டிங் மாதிரி போட்டிருந்தாங்க. அதை போய் சாப்பிட்டோம். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஒருத்தருக்கு 1200 ரூபா பயணம். அப்போ ஒரு தட்டு ஃபோட்டோ காமிச்சோம்ல, அதுல இருந்து தான் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் ஷோ இருந்துச்சு. எனக்கு எங்கே அதுக்குள்ளேருந்து பாம்பு வந்துருமோன்னு பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அனன்யா ரிங் போட்டு ரிங் இந்த ஸ்வாடு வாங்குவேன்ட்டு நின்று ஏர்போர்ட்டில் வாங்கி வச்சிட்டோம். ஏர்போர்ட்டில் இது மாதிரி ஆ. வெட்டி வச்சுக்கலாம். அதில் பேட்ரி இருக்குது. இது நாங்கள் வந்து காலையில் பத்திரிக்கா கேட்டு போனோம். கோபர் கேட்டு போனோம். இதுதான் ஏசியாவே பெரிய ஒன்றாகும். அது பார்க்கே ஆனால் பார்த்து அண்ணனே வந்து சொன்னான், டோட்டலாகவே மார்பிள்ஸில் பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்ட்டு. சீமா இது நாங்கள் வந்து டெப்யூட்டி சிஎம் வந்திருந்தாங்க. அவங்க தான் வந்து கரண்ட் பிரின்சஸ் ஆஃப் டெப்யூட்டி சிஎம் மெட்ரோ வீட்டுக்கு